சோ வானகம்பா கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஒன்னு ரெண்டு பேர் இல்லங்க, எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கேமர்ஸ். ப்ரோ சிமுலேட்டர் கேம்ஸ் லிஸ்ட் போடு. நீ எல்லா கேம்ஸ் பத்தியும் பேசுற, எல்லா கேம்ஸையும் லிஸ்ட் போடுற, ஆனா சிமுலேட்டர் கேம்ஸ் பத்தி மட்டும் அவ்வளவா பேச மாட்டேற. உன் வீடியோஸ்ல இந்த சிமுலேட்டர் கேம்ஸ் லிஸ்டே தேனா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பர்சனல் டிஎம்ஆ இருந்தாலும் சரி, கமெண்ட் இது எல்லாத்துலயும் கேக்குறது சிமுலேட்டர் கேம்ஸ் தான். சோ உங்களுக்காகவே இந்த வீடியோல தரமா தேடி ஒரு டாப் 10 சிமுலேட்டர் கேம்ஸை மொத்தமா ஒரே வீடியோல இறக்கிருக்கேன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் சத்தியமா சிமுலேட்டர் கேம்ஸே கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒஸ்ட் கேம்ஸ் அப்புறம் அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அந்த சிமுலேட்டர் கேம்ஸ் எல்லாம் நீங்க தேடி அலையறீங்கல்ல, அதுக்கான தேவை இந்த வீடியோவோடய முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு தரமான லிஸ்ட்டை தான் ரெடி பண்ணிருக்கேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்க, இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற கேம் தான் ஃபுட்பால் லைஃப் சிமுலேட்டர். ரியல் லைஃப்ல நம்ம பாக்குற இந்த ரொனால்டோ, மெஸ்ஸி மாதிரியான ஒரு ஃபுட்பால் லெஜெண்டா இந்த ஒரு கேம்குள்ள இருப்பீங்க. நீங்க கேம்குள்ள ஃபுட்பால் மட்டும் ஆட மாட்டீங்க, உங்களோட டீமை ட்ரெயின் பண்றது, உங்களோட கெரியரை எப்படி பில்ட் பண்றீங்க, எந்த வகையில உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்றீங்க, இது கூடவே ஒரு ஃபுட்பால் லெஜெண்டா நீங்க கேம்குள்ள எப்படி ஒரு லக்ஸரியான லைஃபை வாழ்றீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபினான்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது தான் இந்த கேம்க்கான ஒட்டுமொத்த கான்செப்டே. ஒரு யூனிக்கான சிமுலேட்டர் கேமுங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயரா நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைப்பீங்களோ அது எல்லாத்தையும் இந்த கேம்குள்ள உங்களால பண்ணிக்க முடியும். கேம் என்னதான் பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இந்த கேம்குள்ள உங்களால ஃபுட்பால் விளையாடிக்க முடியும், உங்களோட ஹவுஸ் உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், ஈவன் ஜிம்முக்கு கூட போய்க்க முடியும். ஒரு யூனிக்கான சிமுலேட்டர் கேம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போற கேம் தான் கார் ரேசிங் சிமுலேட்டர் எவோ. பேர்ல தான் கார் ரேசிங், ஆனா இந்த கேம்குள்ள உங்களால பைக் ரேசிங் பண்ணிக்க முடியும். பயங்கர டீடைலான இந்த கார், மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள கொடுத்துருவானுங்க. சோ அதை வச்சு அந்த ஓபன் வேர்ல்ட் எப்படி நீங்க ரேஸ் பண்றீங்க, உங்களை ஏவனும் எதுவும் கேட்க மாட்டான். ஃப்ரீடமான அந்த ஒரு ஓபன் வேர்ல்ட்ல எப்படி நீங்க சிறகடிச்சு பறக்குறீங்க, இது கூடவே இந்த ரேசிங், ரியலிஸ்டிக்கான டிரைவிங்ஸ் எல்லாம் எப்படி நீங்க இந்த கேம்குள்ள முடிக்கிறீங்க, கூடவே இந்த பார்க்கிங் சேலஞ்சஸ் எல்லாம் கேம்குள்ள கொடுத்துருப்பானுங்க, அதெல்லாம் எப்படி நீங்க முடிக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. சீரியஸா ரியலிஸ்டிக்கான வெஹிக்கிள்ஸ் இந்த கேம்குள்ள கொடுத்துருக்கானுங்க. ஒன்னு பாக்குறதுக்கு அவ்வளவு டீடைலா பக்காவா இருக்கு. காருக்குள்ள இருக்க இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ் உங்களால எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்க ட்ரீம் ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேம்குள்ள சும்மா பைக் எடுத்துட்டு பறக்கலாம், அந்த அளவுக்கு எல்லாமே தாறுமாறா இருக்கும். முக்கியமா இது ஒரு பயங்கரமான ரேசிங் சிமுலேட்டர் கேம். கண்டிப்பா நல்லா இருக்கும், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 8th பார்க்க போற கேம் தான் கேபின் க்ரூ லைஃப் சிமுலேஷன். இந்த கேம்குள்ள நீங்க ஒரு ஃபிளைட் அட்டெண்டரா இருப்பீங்க. ஃபிளைட் குள்ள வரவனுங்களெல்லாம் எப்படி நீங்க கவனிச்சு ஃபிளைட் குள்ள இருக்க ஒருத்தனையும் அவன் கேட்கிற தேவையெல்லாம் நிறைவேற்றி எப்படி நீங்க அவனை ஹாப்பியா வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. ஒருத்தர் என்னடானா திடீர்னு நினைச்சு நான் ஃபிளைட்ல ஃபுட்பால் அடிச்சே ஆகணும்னு சொல்லுவான், அவனை பேசி சமாளிச்சு உட்கார வைக்கணும். இன்னொருத்தர் என்னடானா எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு காஃபி எல்லாம் கேட்பான், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இன்னொருத்தர் எனக்கு ஃபிளைட்ல சும்மா உட்காந்து வர்றதுக்கு செம கடுப்பா இருக்கு, ஹெட்போன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பான், அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். சீரியஸா ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிளைட் அட்டெண்டன்ட் கேமுங்க. மீல்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்க தான் சர்வ் பண்ணணும். உங்க ஏர்லைன்ல இருந்தே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பானுங்க, அதையுமே உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கேம் பிளே எல்லாம் பயங்கர ஈஸியா ஃபன்னா இருக்கும். ஒரு டிஃபரெண்டான சிமுலேஷன் கேம், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பார்க்க போற கேம் தான் மை ஃபேவரட் கார் 2 மெக்கானிக். பேசிக்கா இது இந்த மாதிரி ஒரு கார் மெக்கானிக் சிமுலேட்டர் கேமுங்க. சிம்பிளா அந்த கேமுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆன கார்ஸ், ரொம்ப நாள் சும்மாவே கிடந்திருக்கும்ல அந்த மாதிரியான கார்ஸ், ஒண்ணுத்துக்குமே தேராம இரும்பு கடையில போடுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்துருவானுங்க. சோ அந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் நீங்க தரமா உருவாக்கணும். அவ்வளவுதான் இந்த கேமோட கான்செப்டே. அட உண்மையிலே இந்த கேம் செம அடிக்டிவா இருக்குங்க. ஒரு காரா ரிப்பேர் பண்ண அடுத்த கார்ஸ் எல்லாம் வந்துனே இருக்கும். ஒரு காருக்கும் யூனிக்கான பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஒரு கார் அடிச்சு அப்படியே அப்பள மாதிரி நொறுக்கி இருக்கும். இன்னொரு கார்ல இந்த பெயிண்ட் எல்லாம் போயிட்டு அதை நீங்க ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க ரெடி பண்றீங்களா அந்த கார்ஸ், அதெல்லாம் உங்களால நல்ல பிரைஸ்க்கு வித்துக்கவும் முடியும். அதை வச்சு பழைய கார்ஸ் எல்லாம் வாங்கி அதை நீங்க புதுசா ரெடி பண்ணணும். கேம்குள்ள இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் காசு போட்டு வாங்கிக்கணும். சீரியஸா இந்த கேம் பயங்கர ஃபோக்கஸா உட்கார்ந்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸ் ஐடியாவே இந்த கேம் உங்களுக்கு மூளையில விதைச்சிருங்க. ஒரு பெரிய ஓபன் வேர்ல்ட் இந்த கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. கேம்குள்ள இந்த மாதிரி காரை ரிப்பேர் பண்ணியே உங்களுக்கான கெரியரை தரமா செம்மையா அந்த கேம்ல உங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். பழைய கார்ஸ் எல்லாம் பேரம் பேசி வாங்கிட்டு வந்துட்டு அதை உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டியூனிங், கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு உங்களால வித்துக்க முடியும். அவ்வளவுதான் கேமோட கான்செப்டே. இன்னும் கேம்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்கானுங்க. உண்மையிலேயே ஒரு தரமான கேமுங்க, பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பார்க்க போற கேம் தான் குவாரண்டைன் கேட். கேம்குள்ள இந்த கொரோனா மாதிரி ஒரு பயங்கரமான வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த வேர்ல்டு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதனால நீங்க இருக்க சிட்டில ஒரு குவாரண்டைன் கேட் அமைச்சு அங்க உங்களை டிஃபென்ஸ்ல சேர்த்து விட்டுறானுங்க. கேம்குள்ள சிட்டிக்குள்ள தான் அந்த குவாரண்டைன் கேட் இருக்கும். சிட்டிக்குள்ள எவன் வந்தாலும் சரி, சிட்டிக்கு வெளில எவன் போனாலும் சரி, அவனை ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுதான் உங்க வேலையே. உள்ள வர்றவன் உடம்புல ஏதாவது ஸ்கிராச் இருக்கா, இல்ல பைட் மார்க்ஸ் எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கா, இவனுக்கு கொரோனா இருக்கா அப்படின்ற மாதிரி. இந்த ரியல் லைஃப்ல எல்லாம் கொரோனா காலகட்டத்தில் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கான்னு நமக்கு செக் பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேம்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எவனாவது சீக்கா வந்து உங்களுக்கே ஜோக் கொடுத்தானா அவனை அடிச்சு விடுறதா அந்த ஒரு கேம். புள்ளி ஆஃப்லைன் தாங்க. இந்த கேம் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு நெட் எல்லாம் தேவையில்ல. கிராபிக்ஸ் எல்லாம் பயங்கர த்ரீடியா செம்மையா இருக்கும். ஒரு டிஃபரெண்டான கேம், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போற கேம் தான் மிட்டா இன்சைட் யானரி ஹாரர். கேமோட பேர் மட்டும் இல்லங்க, இதுவே ஒரு வித்தியாசமான கேம் மாதிரி தான் இருக்கும். அது ஏன்றதை நானா சொல்ல விரும்பல, நீங்களே கேம் ஆடி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹிண்ட் வேணா சின்னதா கொடுக்குறேன். இந்த கேம்குள்ள இருக்க பேயை பார்த்தா அழகா தானேடா இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ராட்சசியை தான் இந்த கேம்குள்ள உங்களுக்கு பேயா கொடுத்துருப்பானுங்க. ஆனா சத்தியமா எனக்கு இது ஹாரர் கேம் எல்லாம் ஃபீல் ஆகலங்க. கேமோட மெயின் கான்செப்டே இந்த யானரி அப்படின்ற பொண்ணு கிட்ட இருந்து நீங்க
ஓடி எஸ்கேப் ஆகணும். ஆனா அந்த பொண்ணை பாக்குறதுக்கே அழகா இருக்கும். கேம்குள்ள ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி இந்த கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான வாய்ஸ் ஸ்டைலும் இருக்கு. நிறைய பசில்ஸ் மினி கேம்ஸ் எல்லாம் அந்த கேம்குள்ள இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேமே ஃபுல்லா ஒரு ஹவுஸ் குள்ள தாங்க நடக்கும். ஸோ அந்த ஹவுஸ் தான் சுத்தி சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த டார்லிங் பட ஹீரோயின் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அதுல எப்படி அந்த பொண்ணை போய் தொட்டா பேய் வருமோ அதே மாதிரி இந்த கேம்குள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு நைட் ஆனா பேய் உள்ள வந்துரும். நல்லா இருக்குங்க கேம், டிஃபரெண்டா இருக்கு. கேம்குள்ள நீங்க ஏதாவது முக்கியமான சாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கேம் மாறிடும். கேமோட குவாலிட்டி அந்த அனிமே எல்லாம் பக்காவா இருக்கு. டைம் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சத்தியமா ஒரு டிஃபரெண்டான வைபை கொடுக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற கேம் தான் டிரைவ் ரியல் ட்ரக் சிமுலேட்டர். இந்த கேம்ல உங்களால ஸ்மால் வேன்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ட்ரக்ஸ், செமி ட்ரக்ஸ் எல்லாம் ஓட்டிக்க முடியும். பொதுவா ஒரு ட்ரக் சிமுலேட்டர் கேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த கேம்குள்ள இருக்கு. உங்களோட வெஹிக்கிள் அண்ட் ட்ரைலர்ஸை கேம்குள்ள உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமோட ஆரம்பத்திலேயே பார்சல் டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு வேலை தான் கொடுப்பானுங்க. உங்களோட ட்ரக்கை உங்களால கேம்குள்ள பயங்கரமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சீரியஸா கேம்குள்ள இருக்க அந்த ட்ரக்கா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே ரியலா இருக்குங்க. கேம்குள்ள இருக்க வெதர் பக்காவா இருக்கு. கிராபிக்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாங்க, பயங்கர பக்காவா இருக்கு. டே நைட் சைக்கிள் கூட இந்த கேம்குள்ள சேஞ்ச் ஆகும். இன்ஜின் சவுண்ட்ல இருந்து கேம்குள்ள இருக்க மற்ற எல்லா சவுண்ட்ஸுமே பயங்கர டிஃபரெண்டா செம்மையா இருந்துச்சு. இப்ப ட்ரக்கை நீங்க இதெல்லாம் கொண்டு போய் மோதுறீங்கன்னு வைங்களேன், அந்த டேமேஜ் சிஸ்டம் எல்லாம் கேம்குள்ள பக்காவா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் ட்ரக்கை ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்கோட ஃபியூலுமே குறையும். உண்மையிலே ஒரு ரியலான ட்ரக் சிமுலேட்டர் கேமுங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம தேர்டா பார்க்க போற கேம் தான் கொரியர் பாக்கெட் சிமுலேட்டர். கேம்குள்ள நீங்க ஒரு டெலிவரி பாயா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ல நிறைய பேக்கேஜஸ் வரும். அந்த பேக்கேஜஸ் எல்லாம் அவங்க சொல்ற இடத்துல கொண்டு போயிட்டு நீங்க டெலிவரி பண்ணணும். அதாங்க இந்த கேமோட கான்செப்ட். நிறைய பேக்கேஜஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் டேமேஜ் பண்ணாம நீங்க டெலிவரி பண்ணணும். தவிர டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களோட காசுல இருந்து கொஞ்சம் பிடிச்சிப்பானுங்க. உங்களுக்கு டெலிவரியில கிடைக்கிற காசை வச்சுதான் நீங்க ஃபுட்டும் வாங்கிக்கணும், உங்களோட மோட்டர் பைக்கையும் அப்கிரேட் பண்ணணும், பெட்ரோலும் போட்டுக்கணும். உண்மையிலேயே ஒரு டிஃபரெண்டான சிமுலேட்டர் கேமுங்க. நிறைய விஷயங்களை ரியலிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற கேம் தான் ட்ரக் சிமுலேட்டர் பிக் ரிக்ஸ். இதுவுமே இந்த மாதிரி ஒரு ட்ரக் சிமுலேட்டர் கேம் தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் சிமுலேட்டர் கேம் பார்த்திருப்போம்ல, அதை விடையும் இந்த கேம்குள்ள இருக்க ஓப்பன் வேர்ல்டு மட்டும் பயங்கர பெருசா டிஃபரெண்டா இருந்துச்சு. இது கூடவே இந்த ட்ரக்கை கஸ்டமைஸ் பண்ற விஷயங்கள்லாம் அந்த கேம்குள்ள பக்காவா இருந்துச்சு. இதுலயும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த கேம்குள்ள இருக்க லொகேஷன்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருக்க ரியல் லொகேஷன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. நிறைய மல்டிபிள் ட்ரக்ஸ் இந்த ஒரு கேம்குள்ள இருக்கும். ட்ரக்ஸோட பிசிக்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாங்க, பக்காவா இருக்கு. ட்ரக்ஸோட சேர்த்து இந்த கராஜஸ் இந்த கேம்குள்ள உங்களால சேர்த்து போட்டு வாங்கிக்க முடியும். உண்மையிலே கேம்குள்ள இருக்க பிசிக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குங்க. கேம்ல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஓடுதா இல்ல மிதக்குதா அப்படின்ற டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த ட்ரக் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குல்ல, என்ன மாதிரியா கொடுத்துருக்கானுங்க, சீரியஸா வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு ட்ரக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கேம்குள்ள இருக்க கஸ்டமைசேஷன்ஸ் பார்த்தே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய மல்டிபிள் லொகேஷன்ஸ் இந்த கேம்குள்ள கொடுத்துருக்கானுங்க. முக்கியமா அந்த சிட்டி ரோட்ஸ், மவுண்டன் ரோட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஜாலியா பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டு கேம்குள்ள ட்ரக்கை ஓட்டிங்கன்னா அந்த சுகம் இருக்கே சொல்லவே வேணாம், தரமா இருக்கும். இன்ஜின் சவுண்ட்ல இருந்து கேமோட ட்ரக் சவுண்ட் எல்லாமே பயங்கர பக்காவா இருக்கு. இது கூடவே இந்த ட்ரக்கோட இன்டீரியர்ஸ் எல்லாமே செம்மையா இருக்குங்க. ஒரு பெஸ்டான ட்ரக் சிமுலேட்டர் கேம், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், ஒருத்தா இருக்கும். ஃபைனல் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கேம் தான் சப்னாட்டிகா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட்டான ஒரு சர்வைவல் கேம் இல்லனா ஒரு அட்வென்ச்சர் கேம் இல்ல சிமுலேட்டரி கேம் எப்படி வேணா சொல்லாங்க. பேசிக்கா இது இந்த மாதிரி ஒரு தரமான ஓபன் வேர்ல்ட் அண்டர் வாட்டர் சர்வைவல் கேம். சிம்பிளா அந்த கேம்குள்ள ஒரு ஏலியன் ஓஷன் பிளானட்குள்ள நீங்க மாட்டிப்பீங்க. ஆரம்பத்துல நீங்க அந்த இடத்துக்குள்ள மாட்டிப்பீங்க. ஆனா எப்படி அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே வாழ்றீங்க அப்படின்றது தான் இந்த கேம்கான கான்செப்ட். அந்த ஏலியன் ஓஷன் பிளானட்குள்ள நிறைய நல்ல பிராணிகளும் இருக்கும், நிறைய பயங்கரமான கிரியேச்சர்ஸும் இருக்கும். அதுங்க கிட்ட இருந்து தான் முக்கியமா சர்வே ஆகணும். அவனுக்கு கிட்ட மாட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை கூறு போட்டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவானுங்க. கேமோட மெயின் கோரே அந்த சர்வைவல் தான். அதான் அந்த கேமோட பெஸ்ட் பார்ட்னே சொல்லுவாங்க. கேம்குள்ள உங்களோட டைம் ஓடிட்டே இருக்கும். குறிப்பிட்ட டைம்குள்ள இந்த வாட்டர் நல்ல தண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை வச்சு கேம்குள்ள நீங்களே சர்வே ஆயிக்கணும். ரியல் லைஃப்னா சாப்பாடு மட்டும் தேடினா போதும், ஈஸியா சர்வே ஆயிடலாம். ஆனா இது அண்டர் வாட்டர் அப்படின்றனால கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வேணும். அதே டைம்ல உங்களோட பசி, இது ரெண்டையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த அண்டர் வாட்டர் ஓபன் வேர்ல்ட் ஏலியன் ஓஷன் பிளானட்ல கொட்டி கிடக்கும் தாங்க சொல்லணும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமா கிராஃப்ட் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். கேம்குள்ள இந்த சர்வைவல் மோட், ஒரிஜினல் சேலஞ்ச், ஃப்ரீடம் கிரியேட்டிவ் மோட் இந்த மாதிரியான நிறைய மோட்ஸ் இந்த கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. கேம்குள்ள சின்ன சின்ன டீடைல்ல இருந்து மத்த எல்லா விஷயங்களுமே அவ்வளவு பக்காவா செம்மையா கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேம் பிளே கிராபிக்ஸ் எல்லாம் சான்ஸே இல்ல, தரமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு யூனிக்கான கேம், பெஸ்டா இருக்கும், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் கேமர்ஸ், இந்த ஒரு வீடியோ. இதை நான் ரீசெண்டா ப்ளே பண்ண ஒரு டாப் 10 சிமுலேஷன் கேம்ஸ் தான் மொத்தமா ஒரு லிஸ்டா ரெடி பண்ணி வீடியோவா போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த கேம் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முக்கிய கேமர் ஷாப். போயிட்டு வரேன், டாடா.